சைட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். இன்னும் ஃபியூ மினிட்ஸ்ல வந்துடுவேன். ஓகே சரி. ஓகே நீங்க பாத்துக்கோங்க அது வரைக்கும். பை. மாப்பிள அங்க பாடுறா. ஹலோ, சத்யா தான் பேசுறேன். அப்படியா? எந்த ஏரியா? சரி நான் இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சத்யா, என்ன இப்படி சாப்பாடை பாதியில வச்சு கிளம்புற? இல்லடா, பக்கத்து ஏரியால ஒரு வேலை வந்துக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க சாப்பிட்டு செட்டுக்கு வந்துருங்க. சத்யா சாப்பிட்டு போலாம்ல? டேய் இல்லடா, கஸ்டமர் வெயிட் பண்ணிருக்காங்க, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். சிஸ்டர் பாவம் மாப்பிள, சாப்பாட்டை கூட முழுசா சாப்பிடாம கிளம்புறாங்க. நான் சொல்றதை கேட்டிருந்தா உங்களுக்கு இந்த கஷ்டம் தேவையா? என் பேச்சை கேட்காம போனாங்களே, அப்ப இப்படிதான் ஆகும். சிஸ்டருக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது மாப்பிள, அவங்களுக்கு இது பழக்கப்பட்ட விஷயம்தான். ஆனா அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதா நினைச்சு அனிதாக்கா பண்ண வேலையால இப்ப நீ தான் இதையெல்லாம் பார்த்து உன் மனசெலவுல கஷ்டப்பட்டுட்டு இருக்க. யார் சொன்னா? நான்லாம் ஒன்றும் கஷ்டப்படல. மாப்பிள, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணும். என்னடா? இல்ல, நீ உண்மையிலேயே சிஸ்டர் மேல கோவமா இருக்கியா இல்ல கோவமா இருக்க மாதிரி நடிக்கிறியா? நீ அவங்கள உண்மையிலேயே லவ் பண்றியா இல்ல லவ் பண்ணலையா? நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா மட்டும்தான் இருக்கீங்களா இல்ல சிஸ்டரை மனைவியா ஏத்துக்கிட்டியா? இல்ல மாப்ள, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. இதுக்கு ஆன்சர் தெரியலைனா எனக்கு தலையே வெடிச்சிரும் மாப்ள. வெடிக்கட்டும். இது வரைக்கும் தலை வெடிச்சு நான் பார்த்தது இல்ல. அந்த பாகியம் எனக்கு உன் மூலியமா கிடைக்கட்டும். மாப்ள, நீ ஏன் ஒரு மொட்டை பையன்? இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீ என்ன கிளிக்க போற? பேசாம வா. எந்த கேள்வி கேட்டாலும் இந்த ஒரு பதில சொல்லியே நம்மள லாக் பண்ணிடுறானுங்க. இந்த அசிங்கத்துக்காவது எப்படியாவது ஒரு மொரட்டு சிங்கிள் மொட்டை பொண்ணா பார்த்து கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி காட்டணும். டேய் கதிரே, சௌமியா உட்காருங்க. உட்காருமா. மண்டபுன போய் 2 டீ சொல்லிட்டு வரேன். சரி சத்யா. அக்கா இல்லக்கா, வேணாக்கா வேணாம். ஏன்டா? இல்லக்கா, மரவழியில இப்பதான் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம். சத்யா சார் இப்ப பெரிய இடத்து மாப்பிள்ள ஆயிட்டாரு. அவர் எப்படி டீ எல்லாம் குடிப்பாரு, ஜூஸ் தான் குடிப்பாரு. டேய் ஏன்டா? அது அவன் வேலையை பார்க்கறத விட இப்படி வாய் பேச சொன்னா நல்லா பேசும். மூஞ்ச பாரு, வேலைய பாரு. அப்புறம் என்ன அந்த பக்கம்? உங்களை இந்த மாதிரி பாக்குறது கஷ்டமா இருக்குதுக்கா. எந்த மாதிரிடா? இல்ல இப்படி மெக்கானிக் ஷாப்ல பாரா. டேய், இந்த மெக்கானிக் செட்டு தான் என் குடும்பத்தை காப்பாத்தினதும் உன்னை படிக்க வச்சதும். இப்ப நீ பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணதும் உனக்கு இந்த மெக்கானிக் செட்டு தப்பா தருதோ? ஐயோ அக்கா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லக்கா.
இல்ல அங்க வீட்ல சும்மா கெத்தா சீனா இருப்பீங்க. அப்படி உங்களை பார்த்துட்டு திரும்பவும் இப்படி உங்களை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்கக்கா. கதிரே, இதெல்லாம் வருத்தப்படவே கூடாது. வாழ்க்கை ஹைவேஸ்ல போற மாதிரி அடுத்து என்ன நடுவோன்னு சொல்லவே முடியாது. திடீர்னு எதிர்பார்க்காததெல்லாம் நடுக்குதான் செய்யும். அதெல்லாம் பார்த்து பயந்துட கூடாது. சும்மா தில்லா தைரியமா நின்று சமாளிச்சிடணும். நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க அண்ணி. ஆனா எங்களால தான் இத ஏத்துக்க கஷ்டமா இருக்கு. அதுக்கு அக்கா, எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி பண்ணலான்னு வந்தோம். இதுல 40,000 ரூபாய் பணம் இருக்கு. வேணான்னு சொல்லாம தயவு செஞ்சு கொஞ்சம் வாங்கிக்கோக்கா, ப்ளீஸ்க்கா. இது சௌமியா பணம் இல்ல, நான் யார்கிட்டயும் கடனும் வாங்கல. இது நானா உழைச்சு சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசுக்கா. பேங்க் அக்கவுண்ட்ல இருந்துச்சுக்கா. ப்ளீஸ் எனக்காக இதை வாங்கிக்கோக்கா. உங்ககிட்ட இருக்கும்போது நான் திரும்ப வாங்கிக்கிறேன். என்னடா கதிரு, உன் அக்காவால அவ்வளோ பணத்தை சம்பாதிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியோ? சாச்சா, அப்படிலாம் நினைக்கலக்கா. நீங்க எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அதை பார்த்துட்டு என்னால் எப்படிக்கா சும்மா இருக்க முடியும்? தயவு செஞ்சு வாங்கிக்கோக்கா, ப்ளீஸ்க்கா. என்ன இந்த பணம் வேணாண்டா. நடா இப்படி சொல்றேன்னு வருத்தமோ சங்கடமோலாம் படாத. நீ என் தம்பி, உன் அண்ணன் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இந்த பணத்தை நீயே வச்சிரு. நான் என்னால் முடிஞ்ச முயற்சியை பண்றேன். ஒருவேளை என்னால் முடியலன்னா கடைசி நேரத்தில் டே கதிரே அந்த பணத்தை குடுறான்னு உரிமையா கேட்டு வாங்கிறேன். ஓகேவா? டேய், சங்கடப்படாதன்னு சொல்லிட்டு தானே சொன்னேன். அப்புறமா மூஞ்சி அப்படி வச்சு நிறுற. சிரிச்ச முகமா தலையாடுறா. இல்லனா நீ போனதுக்கு அப்புறம் உன்னை ஏதோ நான் கஷ்டப்பட்டுட்டேன்னு நினைச்சு சங்கடப்பட்டுனே இருப்பேன்டா. சரிக்கா. அப்படி அப்புறம் எங்க போறீங்க? வீட்டுக்கு தான்க்கா. வீட்டுக்கா? ஏண்டா புதுசா கல்யாணம் ஆயிருது, பொண்டாட்டி எங்கேயாவது வெளியே கூட்டின்னு போகாம வீட்டுக்கு கூட்டின்னு போறேன்னு சொல்லிடுறா. நல்லா சொல்லுங்க அண்ணி. லவ் பண்றப்போ என்ன வெளியில கூட்டிட்டு போன்னு சொன்னா யாராவது நம்மள பாத்திர போறாங்க, வேண்டான்னு சொல்லி கூட்டிட்டு போக மாட்டான். இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, ஆனா இப்பவும் வெளியில எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறான். ரொம்ப தப்புடா கதிர. பொண்டாட்டி ஆசைப்படுறதுக்கு கூட்டின்னு போய் அவளுக்கு பிடிச்சதா வாங்கி கொடுப்போம். சரிக்கா, நாங்க வரோம். தேங்க்ஸ் அண்ணா, நாங்க வரோம். வரோம்டா. பாய் கதிர். பாத்து போங்கண்ணா. டேய் வரோம்டா. வாடா. ஆமா. மம்மி, சத்யா வந்துட்டாங்களா? இதோட நீ 15வது தடவையா கால் பண்றடா. அவ இன்னும் வரலடா. வந்தா அவ மேல தடடா வரப்போறா. ஏன் இப்படி ஃபோன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? சரி சரி மீ, போன வை.
இவங்க வேற ஓவரா பண்றாங்க. மணி 9 ஆகுது, இன்னும் உங்க வேலை முடிஞ்சு வரல. இன்னைக்கு அவங்க வரட்டும், நல்லா 2 கேள்வி கேட்கிறேன், அப்பதான் என் மேல பயம் இருக்கும். ஐயோ, அவங்ககிட்ட நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேனே, எப்படி அவங்ககிட்ட கோவப்படுறது? என்ன பண்ணலாம்? அவள் பேபி சாப்பிட்டியா? அவள் பேபி ஓ, பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறல. சரி சரி, நான் அதை மறந்து பேசின்னு இருக்கிறேன். காசு என்னதுக்கு இந்த நேரத்துல போன் பண்றாரு? சொல்ல அண்ணாத்த. அப்படியா? சரி சரி, நீங்க அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். திரும்பவுமா? அவள் பேபி, நான் அதை வந்துடுறேன். ஏங்க, மறுபடியும் எங்கெங்க கிளம்புறீங்க? தெரிஞ்ச அண்ணாத்த ஒருத்தர் வண்டி ரிப்பேர் ஆகி ரோட்ல நிக்கிறாராம், அதான் என்னன்னு போய் பார்த்துன்னு வந்துடுறேன். உங்க கூட பேசக்கூடாதுன்னு தாங்க நினைச்சேன். ஆனா நீங்க பண்ற சேட்டையெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மாவே இருக்க முடியலங்க. தெரியாம தான் கேட்கிறேன், உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு மாசத்துல பணத்தை சம்பாரிச்சு கொடுக்கணும்ன்ற நிலைமையெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அதுக்குன்னு ஒரு நேரம் இல்லையாங்க? இந்த நேரத்துல போவாங்க, டைம் என்னாச்சுன்னு பாருங்க. இப்ப நான் போறது பணத்துக்காக இல்ல அவள் பேபி. எந்த நேரமா இருந்தாலும் பரவாயில்ல, சத்யாவுக்கு போன் பண்ணாலே போதும், வந்து வண்டியை ரிப்பேர் பண்ணி குத்துட்டு போவான்னு என் மேல வச்சுக்கிறாங்க பாரு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்காக தான் நான் போறேன். எல்லாம் என் தலையெழுத்து. இந்த நேரத்துல நீ எங்க கிளம்புறா? துணைக்கு வரணுமா? இந்த நேரத்துல நீங்க மட்டும் தனியா போவீங்களா? ஒன்னும் தேவையில்ல, வாங்க நானும் கூட வரேன். ஏன் அவள் பேபி, என் மேல உனக்கு அவ்வளோ ஆக்குறியா? மண்ணாங்கட்டி அக்கறையெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த நேரத்துல நீங்க மட்டும் தனியா போறது வீட்டுல யாருக்கா தெரிஞ்சதுன்னா அதுக்கு வேற தேவையெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் நானும் உங்க கூட வரேன்னு சொல்றேன். வாங்க. போலாமா? அவள் பேபி, கார் எதுக்கு? அப்புறம் இங்க இருந்து உங்க ஏரியாக்கு நடந்தா போக முடியும். ஏறுங்க போலாம். அவள் பேபி, காமெடி பண்ணிருக்காத. காமெடி? நம்ம போறது பைக் ரிப்பேர் பண்றதுக்கு. கார்ல எல்லாம் போனா ரொம்ப ஓவரா இருக்கும். வா, பைக்லயே போவோம். பைக்? புரியுதா? இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. உட்காரு. இந்தாப்பா. இங்கேங்க? இந்தானே வரேனே. சரிப்பா, வாங்க.
வா சத்யா. காசினா என்னாச்சுனா? என்னன்னே தெரியல, வண்டி திடீர்னு ரிப்பேர் ஆயிருச்சு. கேன் ஃபுல்லா டீ இருக்கு சத்யா, விக்கலனா வேஸ்ட் ஆயிரும். கொஞ்சம் என்னன்னு பாரு சத்யா. சரி இரு நான் பாக்குறேன். டூல்ஸ் ஏதாவது வேணுமாங்க? அது கூட ஏங்க டார்ச் அடிக்குவா? வேணாம் வேணாம். நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. சரி. ஆமாண்ணா, நீங்க மளிகை கடையை வச்சுன்னு நல்லா வசதியா தானே இருந்தீங்க, என்னாச்சு திடீர்னு? எல்லாம் நல்லபடியாதாம்மா போயிட்டு இருந்துச்சு. என் பொண்டாட்டி ஒரு சேட்டை நம்பி 10 பேருக்கு நகை சீட்டு பிடிச்சு கொடுத்தா. அந்த சீட்டு முடியிற நேரத்துல சேட்டு கம்னாட்டி யாருக்கும் தெரியாம கடையை காலி பண்ணிட்டு போயிட்டான். நகை சீட்டு போட்ட 10 பேரும் உங்களை நம்பி தானே சீட்டு போட்டோம், நீங்க தான் ரூபாயை திருப்பி தரணும்னு வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறோன்னு என் பொண்டாட்டி சொன்னான். ஆனா அவளை யாருமே நம்பல. சுத்தி இருந்த சொந்தக்காரங்களும் பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு எதுக்கு பிரச்சனைன்னு ஒதுங்கி போயிட்டாங்க. என் பொண்டாட்டி ரொம்ப மனசு உடைஞ்சிட்டா. நல்லா இருக்கும்போது கூட இருந்தவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல. கட்டின பொண்டாட்டியாச்சே, நாமளும் விலகி போயிட முடியாதுல்ல. அதான் பார்த்தேன், இருந்த மளிகை கடையை வித்து 3/4 கடனை அடைச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்கு. என் பொண்டாட்டியும் ஒரு நிமிஷம் கூட சும்மா இல்லாம கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்து பணம் சம்பாதிக்கிறா. அதை பார்க்க என் மனசு கேட்கல. அதான் நானும் அவளுக்கு ஒத்தாசையா இருக்கணும்னு டிவிக்கிறேன். பொண்டாட்டியை விட்டு கொடுக்க முடியாதுல்ல சத்யா. எப்படியும் கஷ்டப்பட்டு மீது கடன் அடைச்சிருவேன். நான் ஒரு மடையன், என் கஷ்டத்தை உன்கிட்ட சொல்லி உன்னை சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்கேன். என்னண்ணா? சாரி சத்யா. இரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. இல்ல இந்த சத்யா, என்னண்ணா, காசுல ஒண்ணு வேணாண்ணா. டீ ஆறிட போகுது, போய் வேலையை பாருங்க போங்க. இந்த நேரத்துல எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்க, வாங்கிக்கம்மா. இல்லைன்னா எனக்கு சங்கடமாயிரும். அண்ணா, இத வாங்குனா எனக்கு தான் சங்கடமாயிடும். உங்க வீட்டு பொண்ணு வந்து உங்களுக்கு இப்படி ஹெல்ப் பண்ணிருந்தா நீங்க காசு கொடுப்பீங்களா? நீங்க போய் வியாபாரத்தை பாருங்கண்ணா. டீ ஆறதுக்குள்ள 4 தெரு போனாதான் டீயை வித்து முடியும். ஆமாம்மா, செகண்ட் ஷோ முடியறதுக்குள்ள அசோக் நகர் சிக்னலுக்கு போயிடணுமா. அப்போதான் எல்லாத்தையும் விற்க முடியும். உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா, ரொம்ப தேங்க்ஸ்மா. காசு தான் வாங்கல, டீயாவது சாப்பிடுமா. கொடுங்கண்ணா. போதண்ணா. சரிம்மா. அவளுக்கு உனக்கு கொடுங்க. இந்தாம்மா. இந்த நேரத்துல குடிச்சிக்கிறியா? போதண்ணா. இந்தாம்மா. தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் வரேன். சரிண்ணா. வரேன் சார். பாய்ங்க. பாத்து போனா. ஏதாவதுனா கால் பண்ணுங்கண்ணா. சரிம்மா. ம்.